ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் பேக். நம்ம கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஏப்ரலில் வீடியோ பண்ணி நினைக்கிறேன். அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடல. அண்ட் அந்த கடைசி நான் போட்ட வீடியோவே வந்து என்னவா இருக்கும்னா 21 டே சேலஞ்ச் அதோட ஒரு வீடியோ தான் இருக்கும். அது டே கூட நான் செக் பண்ணல. ஒரே நிமிஷம் செக் பண்ணிப்போமா என்னைக்கு கடைசியாக வீடியோ போட்டிருக்கேன்னா, நம்ம சேனலுக்கு போய்க்கலாம். போயிட்டு வீடியோஸில் பார்த்தோம்னா எப்போ 4 months ago டே 15 கிட்டத்தட்ட 21 days, இன்னொரு 6 days நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அந்த சேலஞ்ச் முடிச்சிருந்துருக்கலாம். 15 days நான் கண்டினியூவாக பண்ணதே வந்து எப்படி சொல்கிறது, நான் தான் பண்ணனா அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த 21 day சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சு. அண்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 4 மாதம் என்னோடய லைஃப் எப்படி போச்சு, ஸோ அது எல்லாமே வந்து வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். அண்டு புக்ஸ், ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன். நீயே ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க மாட்டேங்கிற, நீ ஏன் டிப்ஸ் வீடியோ போடுற அப்படின்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட், லெவல் பெஸ்ட். ஓகே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் அந்த 15th day நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ஒர்க்கு. ஆக்சுவலாக எப்படின்னா டே ப்ளஸ் நைட் ஒர்க் ரெண்டுமே சேர்ந்து பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு மெயின் ப்ராஜெக்ட். டிசைன் எஸ்டிமேஷன் தவிர சைட் எக்ஸிக்யூஷனும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் நான் இப்போது லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால என்னால் நோ சொல்ல முடியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து அந்த சைட்டில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போனேன். கிட்டத்தட்ட நான் காலையில் ஒரு 10 மணிக்கு போனேன்னா அடுத்த நாள் விடிகாத்தால ஒரு 3 மணிக்கு அப்படி தான் வந்து நான் தூங்கவே வருவேன். திரும்பி அதே ரொட்டீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days நடந்துச்சு. அந்த ஒர்க்கை முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்குமே அந்த ஒரு ரொட்டீனில் தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது, இவ்வளவு கஷ்டமா? அதுக்கப்புறம் அதில் சரியான தூக்கம் இல்லாமல் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கே எனக்கு ஒரு சில நாள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து ஓகே அந்த ரெக்கவரி ஆகிட்டு சரி கொஞ்ச நாள் நம்ம வந்து இதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் வந்து நிறையா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். சொல்லணுன்னா நான் ஆக்சுவலாக ஒரு கிண்டில் வாங்கியிருக்கேன், உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஒரே நிமிஷம். ஸோ நான் கிண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட கரெக்டாக 4 months தான். இது வாங்கி கிட்டத்தட்ட 4 months தான் இருக்கும். அந்த டைம் பீரியடில் தான் வந்து புக்ஸ் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். மெயினாக வாங்கிறத விட கிண்டிலில் உங்களுக்கு தெரியும் எப்படி ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு. ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது, ப்ளஸ் நான் வந்து கிண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ணியும் படித்தேன். எப்படினாலுமே ஒரு சில புக்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படியே இது பண்ணிக்கலாம். கிண்டிலில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்னா ஓகே இது வேறு வீடியோக்கான கண்டென்ட் போகுது. கிண்டிலுக்கான தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். அண்டு கிண்டிலில் படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, அண்டு இல்லை புக்கில் படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஆடியோ புக் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுல என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ போவேன்னா. ஸோ லைஃப் அப்டேட் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு ஏப்ரல்லாம் நல்லா தான் போச்சு. மே, ஜூன், ஜூலை இந்த 3 months வந்து எப்படி சொல்கிறது, நானாகவே இல்லை. ஓவர் ஃபோன் அடிக்ஷன், அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து சரியான கன்சப்ஷன் கிடையாது. சரியான கன்சப்ஷன்னா எப்படி சொல்கிறது, பாடிக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு நான் எடுத்துக்கிட்டதை விட கொஞ்சம் ஓவர் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஸ்டேஜுக்குள்ளே இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டினேன். முன்னவாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசுகிற பேச்சு மேலே போய் நடந்துக்கிட்டே கூட பேசுவேன். ஆனால் அந்த கொஞ்ச நாளாக வந்து அது எதுவுமே இல்லை. எப்படி நானே வந்து என்னோட டவுன்ஃபால் நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி அதுலேருந்து ரெக்கவரி ஆகி
எனக்குன்னு ஒரு பிளான் போட்டு அது கொண்டு வரத்துக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கே வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஜஸ்ட் வந்து இப்போ டக்குன்னு இன்னைக்கு பண்ணியே அவரும் ரொம்ப நாள் தள்ளி போட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இது ப்ரோகாஸ்டேஷன் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா அந்த 21 டே சேலஞ்ச் தான். அதுல இருந்து கண்டினியூஸா என்னால் பண்ண முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். யோகா பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, அதெல்லாம் அதை விட ஒரு விஷயம் மட்டும் நான் கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தேன். அதை வந்து என்னால் நிப்பாட்டவே முடியல. ஐ வாஸ் அடிக்டட் டு தட். அதுதான் வந்து புக் ரீடிங். அது வந்து எனக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது ஏதாச்சும் புக் படிச்சுட்டே இருந்தால் தான் எனக்கு அந்த நாளே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல்க்கே நான் வந்துட்டேன். ஸோ அந்த ஒரு ஹேபிட் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்டு டெய்லி வாக்கிங் போகிறது, அது எப்பயுமே நான் ஆஃபீஸ் போகிற போயிட்டு இருக்கிறதா. அண்டு தண்ணி குடிக்கிறது, அதை நான் வந்து பாடி வந்து நம்ம ஹைட்ரேட் ஆகி இந்த டைமுக்கு ஹைட்ரேட் பண்ணி அது என்னோட சைக்கிள்லேயே வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நான் தண்ணி குடிக்கணும், நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன அவேர்னஸ், எல்லாருமே தயவு செஞ்சு ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணுங்க. யாரும் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. தட் பேட் ஃபார் ஹெல்த். ஷார்ட் டேர்ம்னு உங்களுக்கு தெரியாது, பட் லாங் டேர்மில் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு தி டாபிக். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்னதான் புக்ஸ் படிச்சுட்டு எதாக இருந்தாலுமே வந்து நான் ஃபிசிக்கலாக ஒரு இதை மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கெரியர் வைஸாக பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி தான் சொல்லணும். அந்த டைமில் வந்து சரியாக சாப்பிடல. டெய்லி பாதாம் முறிச்சு சாப்பிடுவேன், அதுவும் நான் விட்டுட்டேன் பாதியிலேயே. அண்டு ரெட் பனானா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன், அதுவும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அண்டு முக்கியமான வந்து நான் என்னோட மணியை ஆடிட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கரெக்டாக எடுத்து வச்சு நோட் பண்ணிட்டே வருவேன். அந்த ஒரு விஷயத்த முக்கியமாக ரொம்ப விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே லூஸாக விட்டுட்டு வந்துட்டேன். அண்டு செப்டம்பரில் நான் நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்துமே ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னமும் நம்ம கண்டினியூ பண்ணணுமோ, கீப்பப் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நான் ரீசெண்டாக வாங்கின புக்ஸ் பற்றி நான் வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு சில புக்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லிமிட்லெஸ். இது ஆக்சுவலாக இப்போ ஒரு ரீடிங்கில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அது இன்னும் ஒரு 4 to 5 பேஜஸ் முடிச்சிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. அண்ட் இந்த புக்கை இந்த வந்து பில்ட் யுவர் எபிக் கெரியர், இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த புக்கோட சிவமொழி சொல்கிறப்போ நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் நீங்கள் ஆகணும், உங்கள்கிட்ட ஒரு கெரியரில் நீங்கள் மாட்டிட்டீங்க, அதுலேருந்து வெளியே வரணும், அடுத்து ஒரு ஸ்விட்ச் ஆகணும், அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இட்ஸ் அ மஸ்ட் ரீட். ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக். அண்டு கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் திரும்பி நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்டு விஷன் போர்ட் வந்து முன்னாடியே வந்து சீக்ரெட் மூவிலேயே வந்து நான் விஷன் போர்டு பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து நான் இது வரைக்கும் அந்த ஒரு விஷன் போர்ட் நான் மேக் பண்ணதே கிடையாது. அந்த விஷன் போர்டை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. காட்டுறேன் பாருங்கள். ரூம் கொஞ்சம் கலீஜாக தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மை விஷன் போர்ட். நியூ கம்பெனிலேருந்து நான் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும், ஹெல்த் எப்படி இருக்கணும், அண்ட் ஃபோன், மை ஃபேவரட் ஃபோன் எப்போ வாங்கணும், எனக்கு பிடிச்சது என்ன, நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கார், புக்ஸ், இது எல்லாமே வந்து என் விஷன் போர்டில் நான் வச்சுருக்கேன். ஓகே, அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் டெய்லியும் காலையில் இருந்துச்சு பார்க்க எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும். எப்படியாச்சும் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிடணும், நெக்ஸ்ட் கெரியருக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு பார்க்கணும், கெரியர் டெவலப்மெண்ட் ஆகணும், சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் மணி ஏர்ன் பண்ணணும், பாடியை ஃபிட்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து மைண்ட் வந்து அதை பற்றி ஃபோக்கஸ் ஆகி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அண்டு இன்னொரு பெரிய இது என்னென்னா, September 6 என்னோட பர்த்டே வந்துச்சு. போஸ்ட் ஏதாச்சும் போடுறது இல்லை, பட் நான் போட மாட்டேன், சாரி. அப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து ஏஜ் வந்து 25. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஹிட்டே ஆச்சு. லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறேன், வயசு ஆகுதுங்கிறதே எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன 24, 23 அதெல்லாம் வந்த போட ஒரு இல்லாத இது வந்து இந்த 25 வரப்போ வந்து ஒரு பயங்கர ஹிட்டு. எப்படி சொல்கிறதுனா, 25 ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து இன்னும் நம்மளை எப்படி சொல்கிறது, முன்னோக்கி நம்மளை புஷ் பண்ணிட்டு போகுது. ஸோ
இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை 25 ஆன உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 4 months நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணீங்க, உங்களோட கெரியர், பர்சனல் க்ரோத், ஃபினான்ஷியல் க்ரோத், இதுக்காக என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காக என்ன பண்ணேன்னா ஸ்டாக்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். எவ்வளோ நீங்கள் எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னொன்று என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணுறது தயவு செஞ்சு உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டிலே பண்ணிடாதீங்க. நான் இதை வந்து கண் கூட பார்த்தேன். நான் சில்வர் வந்து ஸ்டார்டிங் வாங்குறப்போ ரேட் 99க்கு நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் வாங்கியிருந்தேன். ஆரோ கோல்டில் தான் வாங்கினேன். அது நிறைய பேர் ஃபேக்குங்கிறாங்க, ரீல் சொல்கிறாங்க. பட் நான் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆரோ கோல்டில். அது இப்போ கிட்டத்தட்ட வந்து 1 கிராம் வந்து 122 rupees. நான் ரீசெண்டாக பார்த்தப்போ 120 rupees வந்திருக்கு. 99 இருந்தது 122 rupees. கிட்டத்தட்ட வந்து 50 or 24% கிட்டத்தட்ட க்ரோத் அதுவே இருந்துச்சு. அதுவும் எப்போ ஒரு 2 to 3 month 3 பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து சில்வரோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது. இன்கேஸ் உங்களால் டெய்லி அதிகமாக சேவ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண நினச்சிங்கன்னா ஆரோ கோல்டில் சேவ் பண்ணுங்கள். இல்லை அது வேணாம் நம்பலைன்னா சில்வர் பீஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது, அதில் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை மாதம் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ வரைக்குமே வந்து அது போடலேன்னு என்னால் சேவ் பண்ண முடியலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் from this month I'm also going to save the emergency fund and mutual funds ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்டாக்ஸ்லேயும் கண்டினியூஸாக ஒரு மந்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லி என்னோட சேலரியிலேருந்து பிரித்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன இந்த கொஞ்ச நாள் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடமியில் ஒரு கோர்ஸ் போட்டு அது படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அதை விட வந்து உங்களுக்கு யூடமியில் வந்து ப்ராஜெக்ட்ஸோடு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சும் பார்ப்பீங்க. அந்த டைம் லைன் படி பிரித்து வச்சுருக்கனால நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அலாட் பண்ணி படிக்கிறப்போ இட்ஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். சம்வாட் இல்லை, யூடியூபில் நீங்கள் இப்போ தனியாக போய் படிக்கணும் அப்படிங்கிறத விட யூடமியில் நம்ம காசை கட்டிட்டோம், படித்தே ஆகணும். ஸோ நம்ம காசு வேஸ்ட் ஆகக்கூடாது, ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு படிக்கிறப்ப வந்து நீங்கள் அதை ஈஸியாக முடிச்சிருங்க, அதை புரிஞ்சு படிக்கிறீங்க. இது வந்து நான் என் கை காசை போட்டு படிச்சனால எனக்கு அப்படி தோணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ லேர்னிங் வந்து வேலைக்கு போனாலும் சரி, வயசாகிறப்பையும் சரி, வயசாகி இருக்கிறதும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயினுக்கும் நல்லது, நம்ம கெரியருக்கும் நல்லது. ஸோ லேர்னிங் என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. சரி, ஓகே, இப்போ முடிச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இன்னும் வீடியோ கண்டினியூஸாக வரும் நம்புறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. லவ் யூ ஆல். பை. குட் நைட்.